ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இந்த அருமையான வார்த்தையின் தன்மை என்கிற ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்றைக்கு பாடம் தேவ சித்தம் பார்ட் 1 என்கிற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்க தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை படிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் தேவனுடைய சித்தம்னா என்ன, அவருடைய விருப்பம்னா என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த பார்ட் 1க்காக உமக்கு நன்றி. தேவ ஆவியானவர் எங்கள் இருதய கண்ணை திரை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளுக்கு மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்து தேவ சித்தம் என்கிற பாடத்தை நாம் படிக்கலாம். இன்று அளவில் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம், ஊழியர்களுக்கும் பெரிய குழப்பம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் சரியாக தேவ சித்தத்தில் தான் இருக்கிறேனா, அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 கேள்வி குறியோடு கூட நாம இந்த தேவ சித்தத்தை குறித்து பார்க்க போறோம். 1, எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு, நான் இந்த மாப்பிளைய தேவ சித்தத்தின்படிதான் கல்யாணம் பண்ணினா, இந்த பொண்ணை தேவ சித்தத்தின்படிதான் கல்யாணம் பண்ணினா, இந்த வேலைக்கு தேவ சித்தத்தின்படிதான் நான் வந்தேனா, இந்த கோர்ஸை நான் தேவ சித்தத்தின்படிதான் எடுத்தேனா, இந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகி வந்தது தேவ சித்தம் தானா என்ற குழப்பங்களுக்கு ஒரு விடைகளை தரக்கூடிய நேரம்தான் தேவ சித்தம் என்கிற பாடத்தை முதல் பாற்றாக உங்களுக்கு நான் எடுக்கிறேன். 2வது, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் சரியாக தேவ சித்தத்தில் தான் இருக்கிறேனா, அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், நமக்கு 3 கேள்விக்குறிகள். இந்த கேள்வியை பார்த்தும் கேட்கிறார்கள், இந்த கேள்வியைத்தான் பலரும் கேட்கிறார்கள். இந்த கேள்வி என்ன? நம்முடைய வாழ்க்கையின் தேவ சித்தம் என்ன என்பதை தேவனுடைய வார்த்தையை கொண்டே நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். தேவனுடைய வார்த்தை இல்லாம தேவ சித்தத்தை அறிவது மிக கடினம். பாருங்கள், தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு என்பதை ஆணித்தரமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை ஒழுங்கா நீங்க புரிய வேண்டும்னா முதல்ல வேதாகமத்தை தெளிவாய் படிக்க நீங்கள் முன்வர வேண்டும். ஆமென். பாருங்கள், அடுத்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவனுடைய வார்த்தையை கொண்டே நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை பாதையை உறுதிப்படுத்த வசனமே நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பாதையை உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா தேவனுடைய வசனம். தேவ வசனம் இல்லாம ஒருபோதும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. அப்ப தேவனுடைய வசனம் தான் உங்க வாழ்க்கைக்கு அடித்தளம். அது உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுகிறதுனா
உறுதிப்படுத்துகிறது. அதுதான் அஸ்திவாரம். பாருங்கள், அடுத்து நமக்கு உதவியாயிருக்கிறது. பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒருவருக்கும் எனக்கு உண்டான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கா இல்லையா என்பதை அவங்க சிந்திப்பதில்லை. ஏனென்றால் வெந்ததை தின்னு விதி வந்தால் போவோம் என்கிற பயணத்துல போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை வரும் பொழுதுதான் நான் தேவ சித்தத்துல இருக்கணும் இல்ல நான் தேவ சித்தத்துல இல்லையா, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்கு, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு எண்ணங்கள் தோன்றுகிறவர்களுக்கு, சிந்திக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல சிந்தனையின் நேரம் என்பதை மறந்துடக்கூடாது. என தேவ சித்தத்தை குறித்து, தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படும் என்பதை குறித்து தான் இந்த பாடம் ஒன்றை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்துல இந்த வார்த்தையை அனுப்பி அவங்களை உட்கொள்ளுங்க. உங்க மருமகனுக்கு, மருமகளுக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு இது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. தேவ சித்தத்தை குறித்து நீங்கள் பேசுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சித்தம் பிரச்சனை இல்லாத வரைக்கும் தேவ சித்தத்தை குறித்து நினைப்பது. பிரச்சனை வரும்போது மட்டுமே நாம் தேவ சித்தத்தை தேட ஆரம்பிப்போம், தேவ சித்தத்தை குறித்து நினைக்காத. அதே நேரம் பிரச்சனை வந்த உடனே நாம் நினைப்பது, இது தேவனுடைய சித்தமா, சித்தம் இல்லையா, இது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய சித்தம் இல்லையா என்பதைத்தான் நீங்கள் அறிய வேண்டும். அன்பானவர்களே, தேவ சித்தம் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா, அவர் என்னை வேறொரு வேலைக்கு அழைத்திருக்கிறாரோ என்று எண்ணுகிறோம். எல்லா ஜனங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. என்னை தேவன் இந்த வேலைக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரா, இந்த கணவரோடு தான் என்னை தேவன் இணைத்திருக்கிறாரா, இந்த மனைவியோட தான் தேவன் என்னை இணைத்திருக்கிறாரா, இந்த ஊழியம் தான் எனக்கா, சுவிசேஷம் ஊழியம் தானா, எனக்கு தீர்க்க தரிசனம் ஊழியம் தானா, எனக்கு மேற்பர் ஊழியம் தானா, எனக்கு போதகர் ஊழியம் தானா, இல்லை எனக்கு அப்போஸ்தலர் ஊழியம் தானா என்று ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கூட தடுமாற்றம். எனக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி மட்டும்தானா, இல்லை எனக்கு போதிக்கிற ஊழியம் மட்டும்தானா, இல்லை எனக்கு மக்களை எல்லாம் பராமரித்து அவர்களை நடத்துகிற வேலைதானா, இப்படி பல இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, அப்படி பண்றீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே, என்ன குறியா இருக்கு, கேள்விக்குறி. அப்ப இந்த கேள்விக்குறிக்கு தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இச்சையில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவராக பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளிலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அளிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் எல்லோரும் தேவனுடைய திவ்ய சுபாவம் உள்ளவராக முடித்து தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய சுபாவத்துக்குள்ளாகும்படி சாத்தான்
தேவனுடைய வார்த்தையை திருடவே நம்முடைய வாழ்வில் பிரச்சனையை கொண்டு வருகிறான். நாம் மிகவும் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மிகவும் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சித்தத்தை உழைப்பதற்கு பிசாசு என்ன பண்றானா? அப்படியே வகை எடுத்து வர்றான். அந்த நேரத்துல தான் நீங்கள் 2 பேதுரு 1:4 சொல்லபடி இச்சையில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, எதுல தப்பணும்? கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு, எனவே மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களுக்கு அவைகளிலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தமானது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம், தேவனுடைய திட்டம். உன்னை நான் பாலும் தேனும் ஓடுகிற மகா கானானுக்கு நான் உன்னை கொண்டு போவேன். இது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் குழம்பாமல் மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குழப்பத்திலிருந்து முதல்ல நம்மளை டெலிவரன்ஸ் பண்ணுறோம், விடுதலை பண்ணுறோம். அப்ப வாக்குத்தத்தங்களை ஆணித்தரமாய் உறுதியாய் நம்பி நீங்கள் நிற்க வேண்டும். நாம் எல்லோரும் தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு உள்ளவராகும்படி, தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு உள்ளவர் வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விசுவாசம் உள்ளவர்களாய் நம்முடைய பிரயாணத்தை தேவனுடைய சித்தத்துக்கு உட்படுத்தி நம்மை தயார்படுத்தி அதில் நிலை நிற்க, அந்த குழப்பத்திலிருந்து முதல்ல நம்ம விடுதலை ஆகும். இரண்டாவது, வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்ன? வாக்குத்தத்தம் தான். மூன்றாவது என்ன? சரியான தேவ சித்தத்தில் தான் நான் இருக்கிறேன். நான்காவது என்ன? அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ வசனத்தை பிடிச்சு நிற்கும் போது குழப்பம் நீக்கப்படும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை குறித்த தெளிவு வருகிறது. மூன்றாவது, சரியான பாதையில தான் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை வரும். நாலாவது, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் விசுவாசித்து இளைப்பாறுதலுள்ள தைரியத்தோடு ஓட வேண்டும். தேவ சித்தம், நீங்கள் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தைரியமாயிருங்கள். அந்த தைரியத்தோட நீங்க ஓடக்கூடிய நேரம்தான் தேவ சித்தத்தை புரிந்து ஓடுகிறது. பாருங்கள், நாம் எல்லோரும் தேவனுடைய திவ்ய ஸ்வாபம் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு ஏற்கனவே. இனி நமக்கு வர வேண்டியது இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி பேக்கிங் நமக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது. அது நமக்குள்ளதான் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்துக்குள்ளாகும்படி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய ஸ்வாபத்துக்கு உள்ளாகும்படி நம்மை தடை செய்கிறான் யார்? நாம் அவருடைய ஸ்வாபத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு ஒரு தெளிவான தைரியம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், தேவ பிள்ளையாய் நாம் அதில் பொறுமையாய் போக விடாதபடிக்கு பிசாசானவன் சாத்தான் தேவனுடைய வார்த்தைகளை திருடும்படிக்கு திருடும்படிக்கு நம்முடைய வாழ்வில் பிரச்சனையை கொண்டு வருகிறான். அப்பந்தான் புரிஞ்சுக்கிடணும். என்னத்தை கொண்டு வரான்? பிரச்சனையை கொண்டு வரான். பிரச்சனையை கொண்டு வரும்போதுதான் உங்களுக்கு குழப்பம் வந்தது. இரண்டாவது,
என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா இதை என்ன தோணுகிறது. மூன்றாவது, நான் சரியான தேவ சித்தத்தை தான் இருக்கிறேனா. நான்காவது, நான் என்ன செய்ய வேண்டும். அடுத்து பிரச்சனை வந்து குழப்பம் வந்து வார்த்தையை புடுங்க நினைக்கக்கூடிய நேரத்துல தான் இங்க சொல்றாரு, திவ்ய சுவாபமுள்ள பங்குள்ளவர்களாய் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை அவைகளிலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. என்னவா இருக்கிறது? அருளப்பட்டு இருக்கிறது. பிரச்சனைகளை கொண்டு வருகின்றான். நாம் மிகவும் விசித்திரமான வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பிசாசுக்கு தெரியுது. ஆனா உங்களை குறித்து உங்களுக்கு தெரியல, என்ன குறித்து எனக்கு தெரியல. ஆனா என் மேல ஒரு தேவ சித்தம் இருக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. உங்க மேல தேவ சித்தம் இருக்கு என்பதை மறந்துடாது. தேவன் உங்களை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தால் அந்த ஊழியத்தில் நீங்க சாலிடா போகும் பொழுது முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை இலக்கை நோக்கி ஓடுகிற பாதையில நீங்கள் ஓடும் பொழுது சித்தம் தானாய் நிறைவேறப்படுகிறது. எந்த கணவனோடு கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறாரோ அந்த கணவனோட நீங்கள் போகும் பொழுது தேவ சித்தம் வெளிப்படும். எந்த ஊருக்கு நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கிறீர்களோ அந்த ஊரிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த வேலையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த வேலையிலே தேவனுடைய திவ்ய சுபாவம் உங்களை உயர்த்தும். வாக்குத்தத்தம் உங்களை மேன்மைப்படுத்தும். பாருங்கள், நாம் வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 139 அதுல 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். தேவ சித்தம் என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவ சித்தத்துல இருக்கிறவங்க முதல்ல இருக்கிற நாம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா அவரை துதிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கே போக மாட்ட, ஆனா வேலை வேலைன்னு ஓடுவ. ஆனா பிரச்சனை வந்தா தேவ சித்தத்துல இருக்கணும் இல்லையான்னு துதிக்கணும். முதல்ல ஒன்று, வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்துல போய் துதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பாருங்கள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சித்தம் இருக்கா சித்தம் இல்லையான்னு ஓடுற. பாருங்க 15 சொல்லுது, நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டேன், பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டது, என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி மறைவாய் இருக்கவே முடியாது. நம்முடைய எலும்பு கூட மறைவாய் இருக்க முடியாது. நாம் விசித்திரமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தேவ சித்தத்தின் தேவ சாயலில். என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயினும் இல்லாம போகாது. அவைகள் அனைத்தும் அவைகளை உருவேற்றம் நாட்களுக்கு உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எவ்வளவு அருமையான ஆண்டவர் தேவனே. 17ஆவது வசனம், தேவனே ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவருடைய சித்தத்துல இருக்கிறதுனால நமக்கு ஆலோசனை தருகிறார். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் பாருங்க. அப்ப அவருடைய சித்தத்துல இருக்கிற உங்களுக்கு அது மகா பெருசு. ஆமென். நாம் உருவாக்கப்பட்ட நாட்கள் தேவனுக்கு நன்றாக தெரியும். நம்மை தேவன் பாதுகாக்கிறார். முதல்ல தேவனுடைய சித்தம் என்னவா? பாதுகாப்பு. இரண்டாவது தேவனுடைய சித்தம் பலம் உள்ளவர்களாய் மாற்றுவது. படைத்த
அவருக்கு சித்தம் இருப்பதினால்தான் நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் அவர் வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய பலத்துக்குள்ள நாம இருப்பத நாம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவர் படைத்தவர் மாத்திரமல்ல, தமது சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். அதுதான் வினோதமானது தேவ சித்தம். நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை தேவ சாயலாக, தேவ சித்தமாக, அவருடைய விருப்பத்தின்படி நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கி வைத்திருக்கிறார். அதிசயமாக. அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்துலதான் இருக்கிறோமா? கண்டிப்பா, நிச்சயமா தேவ சித்தத்துலதான் இருக்கு. நீங்கள் நானும் தேவ சித்தத்துலதான் இருக்கு. தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படிதான் அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படிதான் நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவருடைய சித்தத்தின்படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படிதான் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தவும் என்னை பாதுகாக்கவும் என்னை உடைய சித்தத்தின்படிதான் வளைந்திருக்கிறேன் என்கிற இந்த பாடத்தை நான் படிக்க எனக்கு நீ கிருபை செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி நம்ம நன்றி சொல்லுவோமா? நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீனை நிறைவேற்றுவி. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. பிரியமானவர்களே, நம்ப பண்ணின வாக்குகள் இதுதான் தேவ சித்தம். பாருங்கள், படைத்த அவருக்கு சித்தம் இருப்பதினால்தான் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பலப்படுத்துறாரு. அந்த மகாபெரிய மகத்துவமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் என்னாயிரக்கூடாது, குழம்பிடக்கூடாது, திகைத்து பேரக்கூடாது. ஏன்னா வசனம் உங்களை குறித்து, வாக்குத்தத்தம் உங்களை குறித்து சித்தத்தை வச்சிருக்கு.
விருப்பத்தை வச்சிருக்கு. அதனாலதான் நான் இந்த நாள்ல ஆவியானவரோடு கூட சித்தத்தை குறித்து, திட்டத்தை குறித்து, நோக்கத்தை குறித்து, மகிமையை குறித்து நம்மோடு கூட பேசுகிறேன். பாருங்கள், தண்ணீருக்கு கீழே நோக்கி வளைந்து நெளிந்து ஓடும் செத்த மீன்கள் தண்ணீருடனே பயணிக்கும். ஆனால் நல்ல மீன்களோ எதிர் திசை நோக்கி நீந்தி செல்லும். தேவ சித்தம் என்னுடைய வாழ்வில் தானாய் நடக்கட்டும் என்றால் அது நடக்காது. ஆனா தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நாம எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகணும். எதிர்நீச்சல் போடுவதற்கு தான் ஆண்டவரை துதிக்கிறோம். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடிக்கும் தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பே, நீ செய்து முடிக்கும் தீர்க்கும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஓ மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் நம்ப பண்ண வாக்கு தத்தத்தை நினைச்சு நிறைவேற்றுகிறவரே, அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்துல நீங்க இருக்கிறீங்க, தானாய் அது நடக்காது. எதிர்நீச்சல் நீங்க போட வேண்டும். ஆமென். அப்படித்தான் தேவ சித்தத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படி ஒருபோதும் நடக்காது. தேவனுடைய வார்த்தை யாரிடமும் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ அமையும். அதற்கு எதிராய் நடக்காது, அது நன்மையாய் நடக்கும். பாருங்கள், தேவ சித்தம் என்னுடைய வாழ்வில் தானாய் நடக்கட்டும் என்றால் அப்படி ஒருபோதும் நடக்காது. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தை யாரிடம் இருக்கிறது? எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். வாயில அறிக்கையிடணும். அப்படி வாயில அறிக்கையிட ரசிக்கப்படுங்க. அவர்களுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வு அமையும் என்பதை உங்களுக்கு தெரிந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நல்ல வேளையில உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்ற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த எங்களுடைய ஃபோன் நம்பரை நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம், பதிவிடுவோம். இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய நல்ல பதில்களை சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி.